இப்பெல்லாம் சேமிப்பு பத்தின விழிப்புணர்வு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இது காரணமா தான் அரசாங்க திட்டங்கள்ல பலருமே முதலீடு செய்யறாங்க. அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. அப்படி நம்பகமான அதே வேளையில பாதுகாப்பான முதலீட்டை விரும்புற நபர்களுக்கு தான் போஸ்ட் ஆபீஸ்ல பிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் வழங்கப்படுது. இதை போஸ்ட் ஆபீஸ் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துல மொத்தமா ஒரு தொகையை முதலீடு செய்யும் போது அதுக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வட்டி விகிதத்துல வருமானமும் கிடைக்கும். இந்த போஸ்ட் ஆபீஸ் எஃப்டி திட்டத்தோட சிறப்பம்சமே என்னன்னா, உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா முற்றிலுமே பாதுகாப்பானதா இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க மத்திய அரசால வழங்கப்படுற திட்டமா இருக்கிறதால நீங்க கஷ்டப்பட்டு போடுற முதலீட்டுக்கு எந்தவித பிரச்சனையுமே வராது. இந்த போஸ்ட் ஆபீஸ் எஃப்டி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. சோ உங்களால எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய முடியுமோ அவ்வளவு தொகையை முதலீடு செஞ்சுக்கலாம். எல்லா முதலீட்டாளர்களுக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குறைந்தபட்ச முதலீடே பாத்தீங்கன்னா 1000 ரூபாயா இருக்கு. சிறிய முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, அதிக அளவுல முதலீடு செய்ய விரும்புறவங்களா இருந்தாலும் சரி, இந்த திட்டத்துல முதலீடு செய்யலாம். எஃப்டி திட்டம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலங்கள்ல கிடைக்குது. இதுல உங்களுக்கு ஏற்ற திட்டத்தை நீங்களே தேர்வு செஞ்சுக்கலாம். ஏன்னா சிலருக்கு முதலீடு செஞ்சுட்டு அடுத்த வர 2 வருஷங்கள்ல ஏதாவது ஒரு முக்கிய செலவுகள் இருக்கும். அதனால உங்களோட எதிர்கால இலக்கை வச்சு உங்களுக்கு விருப்பமான கால அளவை தேர்ந்தெடுத்து நீங்க முதலீடு செஞ்சுக்கலாம். இந்த திட்டத்துக்கான வட்டி விகிதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1 வருட பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துக்கு 6.9% வட்டியும், 2 வருட பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துக்கு 7% வட்டியும், 3 வருட பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்துக்கு 7.1% வட்டியும், 5 வருட பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.5% வட்டி விகிதங்களும் வழங்கப்படுது. இந்த வீடியோல ஒருத்தர் 60,000 ரூபாயை முதலீடு செஞ்சா அதுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நபர் 60,000 ரூபாயை அதிகபட்ச ஆண்டான 5 ஆண்டு எஃப்டி திட்டத்தை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல 7.5% வட்டி விகிதத்துல 5 வருஷங்கள் கழிச்சு 36,977 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா முதிர்ச்சி அடையும் போது அசலையும் வட்டியையும் சேர்த்து 86,997 ரூபாய் மொத்த முதிர்வு தொகையா இருக்கும். இந்த பிக்ஸ்டு டெபாசிட் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முதலீடு செய்யற தொகைக்கு கூட்டு வட்டி வழங்கப்படுது. கூட்டு வட்டி அப்படின்னா முதல்ல உங்களோட முதலீட்டுக்கு வட்டி கிடைக்கும். அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்திலிருந்து அந்த முதலீடு மற்றும் வட்டி ரெண்டுக்குமே சேர்ந்து வட்டி கிடைக்கும். அதாவது வட்டிக்கும் வட்டி கிடைக்குது. எஃப்டி திட்டத்துல முதலீடு செய்யறது மூலமா வருமான வரி பிரிவு 80C கீழே வரி விலக்கும் பெற முடியும். வரி செலுத்தாதவங்களுக்கும் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். பிக்ஸ்டு டெபாசிட்டை மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களோட முதலீட்டுக்கு அரசோட உத்தரவாதம் இருக்கு. மத்திய அரசோட ஆதரவோட செயல்படுறதால பாதுகாப்பா அதே சமயம் சரியான நேரத்துல வருமானத்தையும் பெற முடியும். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.